ஏசாயா 49ஆம் அதிகாரம். எல்லோருக்கும் தெரிந்து 49ஆம் ஐசாயா 49 verse 15 and 16. இந்த வசனத்தை வாசித்து விட்டு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போவோம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளை இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து இருக்கிறேன். என் மதில்கள் எப்பொழுதும் என் முன்னே இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. ஆமென். என்ன சொல்றாரு? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலோ நான் உங்களை கடைசி வரையிலும் மறப்பதில்லை என்று ஏசாயா எழுதுகிறான். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. உற்சாகமா கை தட்டுங்க. உன்னை யார் இந்த உலகத்துல கைவிட்டாலும் சரி, ஆமென், அல்லேலூயா. உன்னை யார் விட்டு விலகி போனாலும் சரி, அல்லேலூயா. உன்னை யார் இந்த உலகத்தை அவமானப்படுத்தினாலும் சரி, அல்லேலூயா, நான் உன்னை விட மாட்டேன். பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் கர்த்தராகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நம்மை மறப்பதில்லை. ஆமென். மறக்க மாட்டார். ஏசாயா சொல்றார் பாத்தியா? உன் கணவன் மறந்துடலாம், உன் மனைவி மறந்துடலாம், உன் பிள்ளைகள் தான் மறந்துடலாம், ஆமென், ஆனா அவர் மறக்க மாட்டாரு. தாயின் கருவில் உருவாக்கின முதல் கொண்டு இந்த ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதுவரையிலும் கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார். அதான் ஒரு தாய்க்கு சொல்றார், 9-10 மாசம் சுமக்கிற ஒரு தாய் பிள்ளை அவ கூட மறந்துடுவா, ஆனா நான் மறக்க மாட்டேன். நான் எப்பொழுதும் என் உள்ளம் கையிலே நான் வரைந்து வைத்திருக்கிறேன். எப்போது யார்கிட்ட எங்க இருக்கிறோம்? நம்ம அவருடைய கரத்துல இருக்கிறோம். அவர் கரத்துல உள்ளம் கையில நம்ம வரைஞ்சிருக்கிறோம். அருமையான ஒரு வசனம். எத்தனையோ வசனம் இருக்கிறது. ஆனா நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், ஆமென், கடைசி வரை நம்மளோட கூட இருக்கிறவர் யார் என்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டது கர்த்தர் ஒருவர் தான். ஆமென். ஆமென். ஏசாயா, அதாவது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் நமக்கு கொடுத்தான். ஆமென். அல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளை இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எப்பொழுது நான் உங்களை என் உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே வேதத்தில் எத்தனை புத்தகம் இருக்கிறது? 66 புத்தகம். பழைய ஏற்பாடு எவ்வளவு? 2 எவ்வளவு? இண்டெக்ஸ் போயிட்டாங்க, டக்கு இண்டெக்ஸ் போயிட்டாங்க. என்ன பண்றது? 39 பழைய ஏற்பாடு. வீட்டுல போய் கூட்டி. புதிய ஏற்பாடு 27. எவ்வளவு ஆச்சு? 66 புத்தகத்தை நம்ம வேதத்தில் நம்ம இருக்கிறது. ஆனா ஏசாயாவுடைய அதிகாரம் எத்தனை பாருங்க? 66. ஆமென். அல்லேலூயா. இந்த 66 புத்தகத்தை எழுதினவர் ஏசாயா. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் ஏசாயா மூலமாய் ஆண்டுடைய காரியங்களை குறித்து வேதத்தில் அவன் எழுதியிருக்கிறான். ஆமென். அவர் பெஸ்ட் டீச்சர் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எழுதினான் என்று ஏசாயா எழுதினான் அப்படின்னு என்றால் அவன் யார்? அவன் இஸ் எ டீச்சர். எழுதினான். ரொம்ப ராயலான ஃபேமிலியில வந்தவர் ஏசாயா. ஆமென். பெரிய ஆஸ்தி உள்ள மனுஷனா இந்த உலகத்திற்கு வந்தவர். ஆமென். அல்லேலூயா. அவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் நமக்கு பலப்படுத்துகிற வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். என் தகப்பன் இறந்து 30-40 வருஷம் ஆகுது. என் தாய் இறந்து 22 வருஷம் ஆகுது. இன்னைக்கு அவர் நடத்துறாரா என்ன? இல்லையா? இவர் தான் நடத்துவார்ப்பா. கடைசி வரை அவர் தான் நடத்துவார்ப்பா நம்ம வாழ்க்கையில. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே அவருடைய குடும்பத்தை குறித்து நாம் முதல்ல பார்க்கலாம்.
அவருடைய குடும்பத்தை குறித்து வேதம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா உடைய குடும்ப காரியங்கள், ஏசாயா 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏன்னா வேதம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசியான ஒரு மனைவியை அவர் திருமணம் செய்து கொண்டார். என்ன பாருங்க, எடுத்து வாசிங்க. யாருன்னா வாசிக்க தீர்க்கதரிசி ஆனவளை சேர்ந்தபோது பாருங்க, ஏசாயா தான் தீர்க்கதரிசி. நம்ம இதுவரையிலும் கேட்டு இருந்தோம் இல்லையா? அவருடைய மனைவியும் தீர்க்கதரிசியா. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவருடைய மனைவியும் தீர்க்கதரிசி. ஏன்னா ஆண்டவர் சொல் பாரு, ஏசாயா எழுதுறான் பாரு, ஒரு தீர்க்கதரிசியானவளை நான் மணந்து கொண்டேன். அப்போ ஏசாயா மனைவி யாரு? ஒரு ப்ராஃபஸி சொல்றாங்க, தீர்க்கதரிசி. வாசிக்கமா வாசிங்க. நான் தீர்க்கதரிசி ஆனவளை சேர்ந்தபோது அவன் கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெற்றார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவனுக்கு இடு. வாயில வச்சா எத்தனை பேர் பாரு, இன்னைக்கு எல்லாம் வந்து 2 பேர் போட்டோம்னா என்னடா 4 பேர் வச்சுக்கிறேன்றாங்க. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியுடைய மனைவி தீர்க்கதரிசி. எவ்வளவு பேர் பாத்தீங்க? அவங்க தீர்க்கதரிசி. இந்த 8வது அதிகாரத்துல 3வது வசனத்துல இந்த மகனுடைய இந்த மகன் 2வது மகன், அவன் இன்னொரு மகன் இருக்கிறான். ஏசாயாவுக்கு ஒரு மனைவி, அப்படிதான் சொல்லுது. ஆமென். எத்தனை பேருக்கு எத்தனையோ மனைவி? தாவீதுக்கு எத்தனையோ தெரியாது, சாலமோனுக்கு எத்தனையோ தெரியாது இல்லையா? யாராருக்கு எத்தனையோ தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு ஊழியக்காரங்க எத்தனையோ வச்சிருக்கிறாங்க. கேட்டா பரிசுத்தமாக வச்சிருக்கிறாங்க. 4 கொண்டாடிங்களே, நான் வைக்கிறது என்ன கேட்க கேட்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி உடைய மனைவி தீர்க்கதரிசி. எப்படி நீங்களா பாருங்க, அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, நான் தீர்க்கதரிசியானவளை சேர்த்த போது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி மகேர் சலால் ஆஷ் பாஸ் என்ற பெயரை அவனுக்கு வச்சாங்கப்பா. பேர் ஏதாவது சொல்லுங்க பாக்க, என்ன பேர் அது? எங்க உருதுல கேக்குற மாதிரி இருக்குதுப்பா பேருங்க. சொல்லுங்க அனிதா. புக்கு பார்க்காதே சொல்றாங்கப்பா. ஒரு டைம் பார்த்தாவே அந்த மாதிரி சொன்னாங்க. ஒரு டைம் சொன்னாவோ டைம்ன்ற மாதிரி, ஒரே டைம் சொன்னா போதும். ஒரு டைம் சொன்னா நான் அது அடுத்த மாதிரி சொன்ன மாதிரி அந்த மாதிரி சொல்றாங்க. ஆமே. 2வது மகன் இது. நான் தீர்க்கதரிசியானவளை சேர்த்த போது அவன் கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெற்றால். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி மகேர் சலால் ஆஷ் பாஸ் என்னும் பெயரை அவனுக்கு சூட்டினார்கள். ஆமென். இது 2வது மகன். முதல் மகனை பத்தி நம்ம பேசலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஐசாயா chapter 7 verse 3 என்ன சொல்ல? இன்னொரு மகனை குறித்து. அப்பொழுது கர்த்தர் ஏசாவை நோக்கி நீயும் உன் மகன் சேயார் யாசூபுமாக வண்ணார்துறை வழியில். முதல் மகன் பேர் என்ன இங்க சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சேயார் யாசூபுமாக. அப்படியே வந்து 2 பிள்ளைங்க அவங்களுக்கு. யாருக்கு? ஏசாவுடைய மனைவி யாரு? ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசி. வேதம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாவுக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள். ஆமென். மனைவி வந்து ஒரு தீர்க்கதரிசி. பேருங்க சொல்லப்படல, தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி புதிய வேதத்தில். ஆமென். அவர் பழைய ஏற்பாட்டில் என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நிறைவேற்றினார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவளை போல பெரிய தீர்க்கதரிசி யாரும் இல்லை. அவர் தான் மெஸ்ஸியாவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். ஆமென். இவர் தான் தேவன் அப்படின்றது அவர் தான் அர்ப்பணிப்படுத்தினார். இவர் தான் பிறக்க போகிறார் என்பதை குறித்து கர்த்தர் பேசினார். ஆமென். அல்லேலூயா.
அல்லேலூயா. அவர் வந்து நல்ல ஒரு டீச்சர். அதாவது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இஸ் வெரி பெஸ்ட் டீச்சர். அதனால தான் எல்லாத்தையும் எழுதினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Chronicles chapters 26 verse 22 வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிங்க. வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர் எழுதினார், தீர்க்கதரிசன வசனங்களை எழுதினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இஸ் எ பெர்ஃபெக்ட் டீச்சர் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஊசியாவின் அதியோடத்த நடபடியான மற்ற வர்த்தகமானங்களை ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி எழுதினான். ஊசியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை தன் பிதாக்கள் அண்டையிலே ராஜாக்கள் முதல் மாத்திரம் வாசிங்க. அது எழுதினார். என்ன 22வது வருஷம் என்னது? ஊசியாவின் ஆதி அடுத்த நடபடியான மற்ற வர்த்தமானங்களை ஆமோத்சின் குமாரனாகிய எசாயா என்னும் தீர்க்கதரிசி எழுதினான். அப்படின்னா இஸ் எ டீச்சர். அவன் எல்லாத்தையும் எழுதினான். மோஸ்ட்லி மாதிரி அவன் எழுதினான். இஸ் எ பெஸ்ட் டீச்சர் சொல்லுது வேதத்துல. ஆமென். தீர்க்க தரிசனமாய் ஆண்டுடைய வருகை குறித்து அவன் எழுதி இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி. ஆமென். அல்லேலூயா. அவன் பெரிய ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்பதை குறித்து ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மனைவி தீர்க்கதரிசி. அவருக்கு 2 பிள்ளைகள். ஆமென். அந்த 2 பிள்ளைகளுடைய பெயரை நாம் பார்த்தோம். ஆமென். இப்போ அவன் இயேசுக்கா கர்த்தருடைய தீர்க்கதரிசனத்தை அவன் உரைத்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று அவன் பெரிய தீர்க்கதரிசி, 2வது அவருடைய மனைவி தீர்க்கதரிசி. அவனுக்கு 2 பிள்ளைங்க, 2 பேர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வார்த்தை மிக கடினமான வார்த்தைகள். ஆமென். பிறப்பை குறித்து பேசியிருக்கிறார், மனம் திரும்புதலை குறித்து பேசியிருக்கிறாரா இல்லையா? ஏசாயா 53ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுது the gospel of Jesus. ஏசாயா 53ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய கர்த்தர் முழுசா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். the gospel of Jesus. கர்த்தராகிய இயேசுவுடைய சுவிசேஷம் எல்லாம் அடங்கிடுச்சு என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 66 அதிகாரங்களை அவன் எழுதினான். அதிகாரத்தோடு எழுதினான், நியாயத்தை எழுதினான், நீதி எழுதினான், பிறப்பை குறித்து எழுதினான், மன திரும்பலை குறித்து எழுதினான், ஆசீர்வாதத்தை குறித்து எழுதினான். ஆமென். அல்லேலூயா. கடிந்து கொள்வதை குறித்து அவன் எழுதினான். ஒரு வசனம் சொல்லிவிட்டு நான் அவர் செய்த சில காரியங்களை குறித்து நாம் வேதத்துல வாசிக்க போறோம். பிறந்தாரு, ஒரு ராயலான குடும்பத்துல பிறந்தாரு. கர்த்தர் தீர்க்கதரிசி அவரை தெரிந்து கொண்டாரு. ஆமென். அவர் மனைவியும் ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு 2 பிள்ளைகள். கடினமான ஒரு ஊழியத்தை அவர் செய்தார். எதிர்ப்புகள் மத்தியில ஊழியம் செய்தார். ராஜாக்கள் எதிர்ப்பின் மத்தியில அவர் ஊழியம் செய்தார். ஆமென். யாருக்கும் பயப்படல. அதை விளைவு மனோசா என்ற ஒரு ராஜா. ஆமென். அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிறது. மனோசா என்ற ஒரு ராஜா, அவனுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் ஏசாயா உரைத்தான். ஆமென். அவன் அந்த நாட்டிலே செய்த அக்கிரமம் அநியாயங்களை குறித்து உன்னுடைய வாழ்க்கை 2 வாழ்க்கை ஆகிவிடும், இனி நீ ராஜாவை இருக்க முடியாது என்று மனோசா ராஜாவை குறித்து அவனை எதிராய் பேசுவது நிமித்தம் அவன் நாடு கடத்தப்பட்டான், கொலை செய்யப்பட்டான். ஆமென். அல்லேலூயா. நாடு கடத்தப்பட்டான், கொலை செய்யப்பட்டான். அந்த சாட்சியை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆனா வேதத்துல அவர் மரணத்தை குறித்து பேசல, கொலை செய்யப்பட்டது பேசல. ஆனா ஆய்வாளர்கள், சரித்திர ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் அவர் கொல்லப்பட்டார். அவர் மாத்திரமல்ல, அவர் மனைவி 2 பிள்ளைகளும் கொல்லப்பட்டார்கள் ஹிஸ்டரி சொல்லுது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காக அவர் என்ன சொல்றாரு? அவருடைய சாட்சி சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அவர் சாட்சி சொல்றார். ஏசாயா தீர்க்கதரிசி, அவருடைய மனைவி தீர்க்கதரிசி, அவருக்கு 2 பிள்ளைகள். ஆமென். ஆமென். எல்லாம் எந்த ராஜாக்கள் இருந்தாலும் கூட
நியாயமா நீதியா பேசுகிற ஒரு தீர்க்கதரிசி. ஆமென் ஆமென். யாருக்கும் பயப்படுறது கிடையாது. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. அவர் இப்படி கொலை செய்யப்பட்டார். மனோசா ராஜாவுடைய காரியத்துல அவர் ஈடுபட்டு செயல்பட்டது நிமித்தம் அவர் கொல்லப்பட்டார். எப்படி கொல்லப்பட்டார்? சரித்திர ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மரம் இருக்கும், மரத்துல ஏசாவை கட்டிட்டாங்க. ஆமென். பின்னாடி அவர் மனைவியை கட்டிட்டாங்க. ஆமென். இந்த பக்கம் வலது பக்கத்துல மூத்தவன், இடது பக்கத்துல சிறியவன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் சரித்திரம் சொல்லுது. நான் பார்த்த நிறைய இடத்துல பார்த்தேன், முடிச்சாலும் ட்ரை பண்ண எல்லாம் இதுதான் சொல்றாங்க. உலகத்துல எல்லா சபை எல்லா ஊழியக்காரர்களும் இதுதான் பேசுறாங்க. ஆமென். அவர் எப்படி கொல்லப்பட்டார் என்று சொன்னால், அந்த ராஜாவால அவர் ஏற்றுக்கொள்ளாமல் போன அந்த கடினமான இந்த தீர்க்கதரிசன வசனங்களை அந்த மனேசா ராஜா ஏற்றுக்கொள்ளாமல் போனது நிமித்தம் இவனை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணா. ஒரு மரத்துல கட்டினா, இந்த பக்கம் ஏசையா, பின்னாடி ஏசையாவுடைய மனைவி, இந்த பக்கம் ஒரு பையன், இந்த ஒரு பக்கம் பையன். நீங்கெல்லாம் அந்த பற்றை போய்க்கிறீங்களா? அந்த மரம் வெட்டுறதுக்கு போய்க்கிறீங்களா? எப்படி கட் பண்ணது இல்லையா? இப்போ நீட்டாக மரம் ஒரு பிளேட் எப்படி கட் பண்ணோம், அப்படிதான் கட் பண்ணாங்க அவங்க. இதான் சொல்லுது. நிறைய ஊழியக்காரங்க புக்ஸுக்கெல்லாம் பார்த்தேன், எப்படி கட் பண்ணாங்களா? மிஷினை போட்டு இவ்வளோ ஹைட்ல இருக்கிறாங்க, மிஷின் இப்படி கட்டினா என்ன ஆகும்? கட்ட அப்படிதான் செத்தாராம். சரித்திரம் சொல்லுது, வேதம் சொல்லல, சரித்திரம் சொல்லுது. ஆமென். அதுக்கு தான் அவர் ஒரு அடையாளத்தை சொல்றார். என் பிள்ளைங்கள்லாம் எப்படி இஸ்ரேல வாழ்ந்தாங்க, எங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னு தான் ஏசாயா 8ஆம் அதிகாரம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த, பாருங்க, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, சேனையின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும். இஸ்ரவேலின் அடையாளம் என்ன தெரியுமா? ரத்த சாட்சியாய் மரித்தது. அதுதான் அவங்க அடையாளம். ஆமென். எப்படி சாகடிச்சாங்க, எப்படி கட் பண்ணாங்க? ரெண்டால மரம் வந்தோடனே என்ன எல்லாம் அப்படி பீஸ் பீஸா போயிடுவேன். அதுக்குதான் அந்த அடையாளத்தை சொல்றாரு. என்னுடைய அடையாளம் என் பிள்ளைகளும் நானும் என் மனைவியும் இந்த உலகத்திற்கு ரத்த சாட்சியா நாங்கள் மரித்தோம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை மறுபடியும் வாசி. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களும் அற்புதங்களாலும் இருக்கிறோம். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அடையாளம் மொத்தமா இயேசுவுக்காக வாழ்ந்து செத்த குடும்பம் ஏசையா குடும்பம். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. 66 அதிகாரத்தை எழுதினவர், 66 புஸ்தகத்துல 66ஆம் அதிகாரம் எடுத்தவர். அதனாலதான் ஆலயத்துக்கு போகும்போது கர்த்தர் ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்தார். அவன் எழுதினா இல்ல, அது நான் தானா ஆலயத்துல அவர் சொல்றார். இஸ் a very good writer. அதான் ரொம்ப அருமையா எழுதி இருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் எழுதி இருக்கிறார். ஆகவே தீர்க்கதரிசி, அவருடைய மனைவி தீர்க்கதரிசி, அவருக்கு 2 பிள்ளைங்க. ஆமென் அல்லேலூயா. அவங்க ரத்த சாட்சியாய் மரித்த, அதுதான் அவருடைய அடையாளங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதோ நானும் என் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் போயிட்டாங்க, தீர்க்கதரிசி மனைவியும் போயிட்டாங்க, தீர்க்கதரிசியும் போயிட்டாங்க. இது சரித்திரம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை எங்கெல்லாம் நான் தேடின கிடைக்கல. ஆனா இந்த அடையாளத்தை சொன்னார் இல்லையா? எங்க சொல்றாரு? சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களா நாங்க நிற்கிறோம். தேவனுக்காக நாங்க வாழ்ந்தோம், தேவனுக்காக என் பிள்ளைகளும் மனைவி நாங்கள் என் ஜீவனை கொடுத்தோம். இதுதான் எங்களுடைய அடையாளம் இந்த உலகத்திற்கு. சீயோனுக்கு அடையாளம் இதுதான் ஏசாயா எழுதியிருக்கிறார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்பதான் வரேன், ஏசாயால நான் வரேன். இப்ப அவர் குறிச்சு நம்மளுக்கு புரிஞ்சுச்சா?
அவர் லைஃப், அவர் வாழ்க்கை குறித்து இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? சில வசனங்கள் அவர் பேசின, சில எழுதின சில வசனங்கள், தேவன் தீர்க்கதரிசனா சொல்லப்பட்ட வசனங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. ஆமோஸின் குமாரனாகிய எசாயா, ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா, யூதாவின் ராஜாக்களாகிய ஊசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். ஆமென். அவர் கண்ட தரிசனத்தை எழுதினார். அவர் கொடுத்த வெளிப்பாடுகளை ஏசாயா எழுதினான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 66 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தையிலும் யாரால் சொல்லப்பட்டது? தீர்க்க தரிசனமாய் கர்த்தரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவன் எழுதியிருக்கிறார். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக எத்தனை தீர்க்க தரிசனம். ஆமென். அல்லேலூயா. எங்கனா ஒரு வெள்ளம் வந்துட்டா போதும், எப்பயோ சொல்லி வெள்ளம் எப்பதான் வரும், மழை எப்பதான் வரும் இல்லையா? வருதா இல்லையா? அதான் இப்பெல்லாம் எப்படி வருது மழை இல்லையா? நான் போன வாரமே சொன்னேன், இன்னெல்லாம் நம்ம சபைக்கு வரதெல்லாம் போட்டெல்லாம் எடுத்துன்னு வரணும்னு சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா அந்த மாதிரி மழைங்க இப்போ மழை வருது, எப்பவுமே வரும் மழை. இது ஒரு தீர்க்க தரிசனம். நான் சொன்னேன் பத்தியா சென்னையில மழை வரையா? ஆமென். ஒரு ராஜாவுடைய பாவத்தை குறிச்சு பேசினா தீர்க்க தரிசனம். ஆமென். அவன் வாழ்க்கை பத்தியா மனோச ராஜாவுடைய காரியத்தை குறித்து பேசலாம். அப்படி வெட்டப்பட்டாங்க, குடும்பமே வெட்டப்பட்டாங்க. அதான் சொல்றாரு இல்லை, இதோ நான் என் கர்த்தருக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாக. ஆமென். அடையாளம் கடைசி வரலாம் சாட்சியா நாங்க மறுத்திருக்கிறோம். அதுதான் எங்களுடைய அடையாளங்கள், இயேசுக்காக வாழ்ந்ததற்காக. ஆமென். அப்ப நம்முடைய அடையாளம் என்ன? அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 6ஆம் அதிகாரம் அருமையான அதிகாரம் இது. தேவனுடைய ஆலயத்தை பார்த்தவன் யாரு? சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயா அருமையான அதிகாரம் இது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஏசாயா அவன் கடவுளை தரிசிக்கிறான். அவனை தான் கர்த்தர் அழைத்தார். ஆமென். ஏன்னா இவன் ரத்த சாட்சியம் மதிப்பானா யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். குடும்பமே போயிடும், தேவனுக்கு தெரியும். நாளைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது நமக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. நம்ம எங்க போவோம், எப்படி நடப்போம். இப்ப நீங்க வெளியே போறீங்க, எங்க போறோம் உங்களுக்கு என்ன தெரியுமா? ஆமென். ஆனா அவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நீ வழியில போகும்போது யாரை சந்திக்கணும்னு ஆண்டவர் நிமிர்ந்துனா நீங்க அவங்களை சந்திப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல பாருங்க, இந்த இடத்துல ஏசாயா அவன் தேவனுக்கு விரோதமா காரியத்தில் இருந்தான். அப்படிதான் வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 6ஆம் அதிகாரம் நல்ல அருமையான ஒரு அதிகாரம் அது. உசியா ராஜா மரணம் இந்த வருஷத்துல ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கதை கண்டு. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஏசாயா பார்க்கிறார். யார பார்க்கிறாரு? தேவனை பார்க்கிறாரு. எங்கே பார்க்கிறாரு? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற கண்டே. அவருடைய ஆலயத்து தொங்கலே தேவாலயம் நிறைந்திருந்தது. ஒரு ஆலயத்தை பத்தி பேசுறாரு பாருங்க. இங்க யார் இருக்கிறாங்க? அவரோட வார்த்தைங்க இருக்குது இல்லையா? அல்லேலூயா. 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 பாருங்க என்ன சொல்றாரு இந்த இடத்துல. கண்டே அவருடைய வாசிங்க, அவருடைய தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது, அபிஷேகம் இருந்தது. அடுத்த வருஷம் அந்த இடத்துல எப்படி இருந்தாங்களா பாருங்க. தேவ தூதர்கள் எப்படி இருந்தாங்களா பாருங்க. பாருங்க, இந்த தரிசனத்தை ஆண்டவர் ஏசாயாக்கு மாத்திரம் கொடுத்து இருக்கிறார். அடுத்தது வெளிப்படுத்தினர் யோவானுக்கு கர்த்தர் கொடுத்தார் இல்லையா? அந்த வெளிச்சத்தை அதை பார்த்தோம்னா எப்படி வந்துட்டாரா? கீழே சபையை வந்துட்டாரா? ஒன்னா அப்படியே செத்து போன மாதிரி கீழே வந்துட்டாராம். அந்த மேல இருக்கிறத ஆண்டு இருக்கிறத பார்த்துட்டு, அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு எப்படி விழுந்தானா? அந்த வசனத்தை வெளிப்படுத்தல. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இப்ப ஏசாயா
வெளிப்படுத்துதல் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா வந்து ஆண்டவரை பார்த்தான், ஆமென். சிங்காசனத்தில் இருக்கிறத பார்த்தான், ஆமென். அவரை சுற்றி இருக்கிற தேர்தல் தூதர்கள் என்ன செய்கிறார் என்பதை அவன் கண்டான், ஆமென். அல்லேலூயா. என்னன்னா சேராமீன்கள் அவருக்கு மேலாய் நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சட்டைகள் தான். ஆனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவருக்கொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அதனால்தான் நான் கடைசி ஆராதனை முடிக்கும் போது இந்த வசனத்தை நான் சொல்லுவேன். ஆண்டவரே, நீ வரும் வரையிலும் என்ன சொல்றேன், மகிமையால் நிறைந்த வருகை மட்டும் அந்த பூமி மகிமையால், அது நேதுக்குதான் இல்லையா? நம்ம பூமி யாருடைய அபிஷேகத்தில் இருக்குது? தேவனுடைய மகிமை இருக்கிறது. தேவனுடைய மகிமை இந்த பூமியில இருக்கிறபடினால்தான் அவர் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அப்ப அவருடைய அபிஷேகம், வல்லமை, கிருபை பூமியில இல்லைன்னா நம்ம என்ன சொன்னாலும் எதோ நடக்குமா? ஆனா என்ன சொல்றாரு, பூமியில மகிமை என்ன சொல்றாரு, தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவருக்கொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவர் மகிமையில நாம் நடந்து போகிறோம், கடந்து போகிறோம், தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசம். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் இடைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது அதமானே, இப்போ அவர் என்ன, ஐயோ அதமானே, நான் அசுத்த உடல் உள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் சந்திச்சார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவன் சொல்றான், இதெல்லாம் பார்த்த உடனே சொல்றான், ஐயோ நான் பிரியமில்லாத மனுஷனே, எனக்கு என் நாக்கு சரியில்லையே, என் உடம்பு சரியில்லையே, இதே சரியில்லையே சொல்றானா இல்லையா? ஆனா ஆண்டவர் அவனுக்கு தான் தரிசனத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? முதல்ல என்ன கொடுக்கிறாரு? ஆண்டவர் பார்த்தாரா இல்லையா? சிங்காசனத்துல கர்த்தர் இருக்கிறத பார்த்தாரா இல்லையா? ஏசாயா தேவ தூதர்கள் அந்த இடத்துல ஆராதிக்கிறத அவன் பார்த்தாரா இல்லையா? பார்த்தாரா இல்லையா? பார்த்தார். ஆனா இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு கெட்டினஸ், மன வேதனை, மனக்குள்ள ஒரு போராட்டம். என்னடா இது, நான் சுத்தமே இல்லையே, நான் அசுத்தமா இருக்கிறேனே, என் நான் சுத்தம் இல்லை, என் இதயம் சுத்தம் இல்லை, நான் பாவி மனுஷனாச்சே, ஐயோ எனக்கு போய் இப்பேற்பட்ட ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன சொல்றான்? அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், வாசமா இருக்கிறேனே, சேனைகளின் கர்த்தரோ ராஜாவை என் கண்கள் கண்டதை. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அசுத்த ஜனங்கள் மத்தியில நான் இருக்கிறேனே, ஆனாலும் கர்த்தர் அவனை சந்தித்தார். ஆமென். அதனால நம்ம அசுத்தமா இருக்கிறோமே, தேவனுக்கு பிரியம் இல்லாத இருக்கிறோமே, நம்ம கிட்ட தேவன் வாசம் செய்வார்னா நினைக்காதீங்க. ஆமென். நம்ம கிட்ட இருக்கிறத காட்டி ஒரு குடிகாரன் தான் ஆண்டவர் இருப்பார். ஏன் சொல்லு? அவன் மனம் திரும்ப மாட்டானா? அவன் நல்லவனா வரமாட்டானா? துன்மார்க்கமா அவன் சாக கூடாது. அவன் நான் நிறைய குடிக்காரங்க வந்திருக்கான், ஐயோ நான் ரொம்ப பாவிப்பா, என்கிட்ட ஆண்டவர் இல்லப்பா அப்படின்னு நான் சொன்ன, உங்ககிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு. உன்னை திருத்தத்துக்காக அவர் பக்கத்திலே இருக்கிறாரு. ஆமென். தேவன் வந்து தரிசனத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் முகமுகமா பார்க்கிறான் ஏசாயா. அல்லேலூயா. தேவதூதர்கள் பார்க்கிறான். தேவனுடைய மகிமை இந்த பூமியில நிறைந்திருக்கிறத அவன் பார்க்கிறான். ஆமென். அவன் சொல்றான், அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவில் வாசம் செய்கிறவன், சேனைகளின் கர்த்தரோ ராஜாவே என் கண்கள் கண்டதே என்றான். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அவர் எங்குமே இருப்பாருமா. நீ சண்டை போட்டா கூட அங்க, நீ அடிச்சுனா கூட அங்க, நீ ஜெபிக்கும் போதும் கூட, ஆராதிக்கும் போதும் கூட, சாப்பிடும் போதும் கூட இருப்பார், எப்போதும் கூட இருப்பார்.
அவன் நினைச்சிருப்பானா அசுத்தமான ஜனங்கள் மத்தியில நான் வாசம் செய்கிறவன், என் நாவு சுத்தம் இல்லை, என் இதயம் சுத்தம் இல்லை, ஆனா நான் தேவனை கண்டேனே, தேவனை பார்த்தேனே, சிங்காசனத்துல பார்த்தேனே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என ஒரு நொடியில கர்த்தர் நம் பாவங்களை மன்னிக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையில் பிடித்து புரட்டல் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு பாருங்க. இப்போ அவன் அர்ப்பணிச்சுட்டான், நான் பாவி ஆண்டவரே, நான் அசுத்தமான ஜனங்கள் மத்தியில் இருக்கிற ஆண்டவரே, என்னை போய் நீ தரிசனம், எனக்கு நீ தரிசனம் கொடுத்துட்டே, ஆலயத்தை கொடுத்துட்டே, உன்னை பார்க்க கொடுத்துட்டே சொன்னானா இல்லையா? அப்ப திடீர்னு ஒருத்தர் வரார். என்ன பண்றார்? அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்து குரட்டால் ஒரு நெருப்பை சூழ எடுத்து என்னிடத்துல பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இதே உன் உதடை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தி ஆனது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் தமது காரியத்துக்கு போவான்? யார் தமது காரியமாய் போவான் என்று ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டான். அதற்கு நான் இதோ அடியே இருக்கிறேன், என்னை அனுப்பு. நம்ம கூட எல்லாம் பாவம் பண்ணுமா இல்லையா? இப்ப ஆண்டவர் ஏத்துக்கணுமா இல்லையா? இப்ப சபைக்குள்ள வந்துக்கிறோமா இல்லையா? இப்ப நான் என்ன செய்யணும் நீ கேட்கணுமா இல்லையா? கேட்டீங்களா? என்ன கேட்டீங்க? கார் கேட்டீங்க? கேட்டு என்ன சொல்ற? நான் போறேன்றாரு. அதான் பின்பு யார் நான் அனுப்புவேன்? யார் தமது காரியத்தை போவான் என்று உரைக்க ஆண்டவருடைய சத்தம் கேட்டேன். அதற்கு இதோ அடியே இருக்கிறேன், என்ன அனுப்பு, ஊழியம் செய்ய அனுப்பு. உன் தரிசனத்தை நான் வெளிப்படுத்தணும். நான் பாவியா இருந்த, அசுத்தமா இருந்தேன், ஆனா உன்னை தரிசித்தேன், ஆலயத்தை தரிசித்தேன், தேவதூர்களை தரிசித்தேன். நான் பாவியா இருந்தேன், எனக்கு தரிசனத்தை நீ கொடுத்த. இப்ப என் பாவத்தை நீ கழுவி சுத்திகரிப்ப. இப்ப நான் போய் உலகத்திற்கு உங்களுடைய சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன். பாருங்க, உங்களை எல்லாம் நம்ம கர்த்தர் எதுக்கு அழைச்சா தெரியுமா? எதுக்கு? அறிவிக்குமா? கேட்கறதுக்காக இல்ல, உட்காந்து கேட்டுக்கிறது போறதுக்காக இங்க யாரும் உன்னை அழைக்கல. அப்படின்னு எல்லா ஜனங்களும் அழைச்சிருப்பாரு. விசேஷத்துல அவங்களை அழைத்தது என்ன காரணம்? அவருடைய நாமத்தை அறிவிக்கதான். கேட்கறது மாத்திரம் அல்ல. ஏன்னா சபையில தான் 5 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். என்ன அது? ஊழியம். 5 ஊழியத்தை எங்க கொடுத்தாரு? அத எங்க கொடுத்தாரு? இத புரிஞ்சுக்குங்க. நீங்க முதல்ல நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுப்பார். இந்த 5 ஊழியங்களை கர்த்தர் சபையில தான் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு கிளியரா சொல்றாரு பாருங்க. அவர் அதமானே நான் ஒரு பாவி, எனக்கு இப்பேற்பட்ட ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஒரு பாவி மனுஷன் ஆண்டவரை பார்க்கிறாருன்னா, ஆமென், ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷன் ஆண்டவர் பார்க்குவானா? பார்க்க மாட்டாங்க. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சொன்னா நாக்க ஆண்டவர் தொட்டாரு. கர்த்தர் அவன் பாவத்தை எடுத்தாரு. எடுத்தோட அவன் கேட்ட கேள்வி, நான் என்ன செய்யணும் சொல்ல ஆண்டவர். என் ஊழியத்தை செய்ய யாரு போவீங்க? இந்த சாட்சி யார் போய் சொல்ல போறீங்க? என்ன அனுப்பு ஆண்டவர், என்ன அனுப்பு ஆண்டவர். உலகத்தை சாட்சி சொல்றது இல்லமா? ஒரு குரூப் இருக்குது, ஒரு சாட்சி சொல்லி சித்தின இருக்கும். அது இல்ல, நீ உலகத்துக்கு சாட்சியாயிரு. முதல்ல நீ போய் சுவிசேஷத்தை அறிவு. நிறைய சமயம் கேட்குவாங்க, ஒரு ஆளுங்கிறார், கொஞ்சம் அனுப்புறேன், கொஞ்சம் சாட்சி என்னையா சாட்சி? அவர் சுவிசேஷம் அறிக்கிறாரா? ஒரு 1000 பேர் ஆத்மா சேர்த்துக்கிறாரா? கூட்டிடுவாங்க. அதை சொல்லி இந்த இடத்துல. ஆமா ஆண்டவர் நான் ஏத்துக்கினேன், இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களை ஆண்டவருக்குள்ள நான் கொண்டு வந்திருக்கிறேன் சொல்றாரா? கேளுன்னா அதுக்கு பதில் இருக்காது. வராதப்பா போப்பான். ஆமே. சில பேர்லாம் இன்னும் சாட்சி சொல்லினா அங்கங்க சுத்தினுக்கிறாங்க. எப்போ சாட்சி நடந்ததுதான்? பல வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு சாட்சியாக்குறியா? ஆண்டவர் வரும்போது 20 வருஷத்துக்கு கதை பேச மாட்டார், 10 வருஷத்துக்கு கதை பேச மாட்டார். இப்போ பரிசுத்தமா இருக்கிறியா?
அவர் வரும்போது நீ பரிசுத்தமா இருக்கிறியா? அதுக்குதான் விழுத்திருங்கன்றாரு. திருடன் வர போல நான் இந்த உலகத்தை எப்போ வருவேன் யாருக்கும் தெரியாது, நான் வருவேன், பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்களை குறித்து நாம் பேசலாம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு அடையாளத்தை அவர் கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியவும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. தீர்க்கதரிசன அடையாளங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ ஒரு குமாரன் பிறப்பார் இந்த உலகத்துல. ஆமென். ஒரு வயசுல பிறப்பார். யார் சொன்னது? அது ஏசாயா. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிச்சு நீங்க போய் இந்த டிசம்பர் மாதத்துல சொல்லணும்னா யார் வீட்டுக்கு போனோம்? நீங்க எங்க போயிருக்கிறாங்க? எல்லாம் எந்த வீட்டுல கலகலா சுட்டுக்கிறாங்க அந்த வீட்டுக்கு தான் போறாங்க. அறியாத இடத்துல போய் சொல்ற கிறிஸ்தவத்தை பத்தி, பிற ஜாதி ஜனங்களை போய் சொல்லு. ஆண்டவர் பிறந்தார், இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தார், மீட்க வந்தார். அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை. அவர் அற்புதமானவர், ஆச்சரியமானவர். எங்க போய் சொல்லணும்? முனியம்மா வீட்டுல போய் சொல்லணும், அத்தை விட்டு மேரி அம்மா வீட்டுல போய் சொல்லுங்கிறாங்க. இதுல கவர் வர எடுத்துன்னு போகுது. சபையில சொல்லு, நான் கவரோடு வருவோம். கவர் வாங்கி வீட்டுக்கு போயிடுறான். இயேசு பிறந்ததை பத்தி தெரியும், எல்லாம் தெரியும். இது வந்து நான் கேரளஸ்க்கு போனதே இல்லப்பா, எங்களுக்கு இதே உணர்த்துவார். யார் வீட்டுக்குமா போறோம்? இதுமா நீ அப்படிதான் போறியா? யார் வீட்டுக்கு கிறிஸ்துவ இன்னைக்கு எல்லாம் தொப்பிக்குள்ள போட்டுக்கின்னு கிட்டாரை வச்சுக்கின்னு இல்லையா? இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சிச்சு அதெல்லாம். நான் வந்து புதுசுல 40-30 வருஷத்துக்கு முன்னாடி காலையில அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் மனம் திரும்பிட்டானுங்க. இனி நம்ம கிறிஸ்துவ இருக்கிற நீ நாமோ அவங்க சொன்னாங்க இல்ல, வருகை குறித்து தான் நம்ம ஆயத்தமா இருக்கணும். வருகை குறித்து தான் அதிகமா பேசணும். நீ வீடு வீடா அந்தனி வீட்டுக்கும், ஆரிதாஸ் வீட்டுக்கும், ஜான்சன் வீட்டுக்கும், மேரியம்மா வீட்டுக்கும், கேத்ரின் வீட்டுக்கும் போயிட்டு சாப்பிட்டுட்டு கவர் குதிட்டு டீ சாப்பிட்டு பிஸ்கட் சாப்பிட்டு அங்க போய் இயேசு பிறந்தார். எப்ப பிறந்த முடிஞ்சாச்சியா? 2020 வருஷத்துக்கு பிறந்துட்டாரு. இன்னும் பிறந்தார். இனி வருத பத்தி பேசு. எப்போ வருவா அத பத்தி பேசு. இது ஒரு கூட்டம். இதுக்கு ஐயருங்க, ஃபாதருங்க, பாஸ்டருங்க, ரெவரண்ட்டுங்க, பிஷப்புங்க. யார் சுவிசேஷன் அறிவிக்கணும்? அறியாத ஜனங்களுக்கு. யாருன்னா போவாங்களா? யாருன்னா அந்த அம்மா வீட்டுக்கு போய் சொல்லுவாங்களா? மரியம்மா அம்மா வந்தாங்களா? யாருன்னா வீட்டுக்கு வந்தாங்களா? பாடுங்க. நீ சீக்கிரம் தூங்கிடு. அந்த மோகலட்சணம் வந்தாவே சொல்லிடு. நீ வந்தவன இன்னும் கவலைப்படாத. என் பேர் மாரியம்மா, இல்ல மேரியம்மா, பக்கத்துல மாரியம்மா, அந்த வீட்டுக்கு போங்கம்மா. எனக்கு இயேசு பத்தி தெரியும், அவர் பிறந்தது தெரியும், அவர் எப்படி வாழ்ந்தது தெரியும். என்னம்மா அந்த பேர் என்னம்மா? அந்த வீட்டுக்கு போமா. என்ன பண்ண? நீங்க கது சாத்திடணும். வானப்பா நாங்க வந்து ஏஜி சர்ச்ல வந்துக்கிறோம், அந்த சர்ச், எந்த சர்ச்சுக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் எங்க போகணும்? அறியாத இடத்துக்கு போய் சொல்லு. அங்க போய் சொல்லு. யாரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறத சொல்லு. இன்னொரு பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் இந்த முறை கேரஸ் போறோம் பாஸ்டர். போ, நல்லது. கவரோட போறோம் பாஸ்டர். ஏன் நான் கவர் கொடுக்கறதுல கிறிஸ்துமஸ்க்கு எல்லா ஆசீர்வாதம் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துக்கிறாரு இல்லையா? ஏசாயா சொல்றான், நான் போறேன், போய் நீங்க நல்ல காரியம் வாழ்க்கை நடந்தது, நான் யாரை அனுப்புவேன்? முதல் முறையா நான் சிங்கப்பூர்ல இந்த வசனம் தான் நான் பேசுறேன் 6 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த வசனம் தான் எனக்கு கர்த்தர் சப்ஜெக்ட் கொடுத்தா பெரிய சபையில இல்லையா? என்ன சொல்றாரு? அதனால பின்பு யாரை நான் அனுப்புவேன்? நமது காரியத்தை போவான் என்று உரைக்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்போ.
நீ எல்லாம் போன இனி எல்லாம் புது வருஷத்துல எல்லாம் பேர் ரெடி ஆயிடுங்க இல்லையா? அல்லேலூயா. பவுல் விதவிதத்தான், பர்னபா நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ அப்படின்னா பண்ணிக்கலாம். நீ போய் சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. கிறிஸ்துவ வீட்டுக்கே போயிடாதீங்க, ரோஸ் கொக்கி சுடுற வீட்டுக்கே போயிடாதீங்க. ஆமே. என்னப்போ யாருன்னா வந்தாலும் கூப்பிட்டு விடாதீங்க. எனக்கு தெரியா இயேசு பிறந்தாருயா, எப்போ அப்போ பிறந்தாருயா, எங்க பிறந்தாரு எங்க பிறந்தாரு இல்லையா? ஆமே. அவர் எப்ப சார் எனக்கு தெரியா, தெரியாத இடத்துக்கு போயா, தெரியாத இடத்துக்கு போ. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களில என்னைக்கு இந்த உலகம் என்னை முழுமையாய் தெரிந்து கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் நான் இந்த உலகத்திற்கு வருவேன். லூக்கா 24ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு வசனம். 14வது வசனம் தெரிஞ்சுக்குங்க, எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. டக்குன்னு அந்த வசனம் ஆண்டவர் எடுக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் சகல ஜாதிகளுக்கு சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்போ இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பேருக்கு ஆண்டவர் பத்தி தெரியுதா? பாருங்கம்மா, யாருன்னா ரீட் பண்ணுவாங்க, 2 படிங்க. எவ்வளவு கத்தி நான் பேசினுக்கிறேன், எவ்வளவு விஷயங்களை பேசினுக்கிறேன். இந்த கலகலா ரோஸ் வைக்கணும்னு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. போகும்போது மாவெல்லாம் வாங்கி போகலாம். ஆனா சுவிசேஷத்தை அறிவி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் என்ன சொல்ற அந்த வசனத்துல? மத்தேயு 24 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்பொழுது இந்த உலகத்துல எப்பதான் யார முழுமை ஆண்டுடைய நாமத்தை எப்பொழுது தெரிந்து கொள்கிறார்களோ அப்பொழுது கர்த்தர் இந்த உலகத்துக்கு வருவார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க தான் கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். இந்த மாதிரி பாடின வரவங்க, கிட்டார் அடிச்சு வரவங்களுக்கு என்ன சொன்ன? நீங்க மேரியம்மா வீட்டுக்கு வராதம்மா, யார் வீட்டுக்கு போகணும்? மாரியம்மா வீட்டுக்கு போமா. அங்கதான் இயேசு பத்தி தெரியல. அங்கேயும் உங்க பண்ணு டீ எல்லாம் கொடுப்பாங்க, காணிக்கை கொடுப்பாங்க. போமான்னு சொல்லுங்க, அங்க போமான்னு சொல்லுங்க. இன்னும் பிறந்தாரா இல்லையாம்மா? டெல்லி பிறந்தாரா? இயேசு யார் உங்ககிட்ட பிறந்தார் உங்களுக்கு டென்ஷன் ஆகும் ஆகாது. ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கிற நீ பிபி, லோ பிபி, ஹை பிபிங்கிற உங்ககிட்ட வந்துட்டு இயேசு பிறந்தார். ஆனா டெல்லி ரொம்ப கோக்க, போடான்னு கூட சொல்லிடாரு டென்ஷன்ல. எனக்கு தெரியும் பிறந்தார், என் போதகர் சொன்னாரியா. பிறந்ததுல இருந்தே நான் கேட்கிறேன், பிறந்தார் தான். பிறந்தவங்கிட்ட போய் இயேசு பிறந்தார்னு அவனுக்கு டென்ஷன் ஆகும் ஆகாது. இயேசு பிறக்கல தெரியலன்னு கிட்ட போய் சொன்னா அவன் கேட்கும், உட்காந்து கேட்கும். அதனால இந்த கிட்டாரேஷன் பாடினவர்கள்லாம் வந்தாங்கன்னா சேருங்க, கூடுங்க. அப்பா எனக்கும் தெரியும், உனக்கு மேல எனக்கு தெரியும், அவர் எங்க பிறந்தாருன்னு தெரியும், சுவிசேஷன் தெரியும். எனக்கு சொல்லாதப்பா, பக்கத்துல முனியாண்டி அம்மா கிட்ட போய் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அவர் எத்தனை பேருங்க பாருங்க, பிறந்தாரு. அவர் எத்தனை பேருங்க? வாசிங்க 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 9. ஏசாயா பத்தி தான் ஃபுல்லா பேசுறேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார். நமக்கு பாரு, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன முக்கியமான வார்த்தைகளை உங்களுக்கு நான் பேசுறேன். இந்த நாட்களில் நமக்கு ஒரு முழுசா ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் தான். தீர்க்க தரிசனம், தரிசனம் அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1313 தீர்க்க தரிசனம், 1131 தரிசனம் ஏசாயா எழுதிக்கிறாங்க. ஆமென். தீர்க்க தரிசனம், தரிசனம். ஏன்னா முதல் அதிகாரத்தை பார்க்கும்போது இயேசு என்ன பார்த்தோம்னா தரிசனத்தை பார்த்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. தரிசனத்தை நான் பார்த்தேன். 6ஆம் அதிகாரத்துல தரிசனத்தை நான் பார்த்தேன்னு சொன்னாரா இல்லையா? ராஜா சிங்காசனத்துல உட்காந்துக்கிறது தரிசனம். தீர்க்க தரிசனம் வேற. தீர்க்க தரிசனம் தெரியுமா? 700 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னார்ல, ஒரு பிறப்பாரு. அவர் எப்பேற்பட்டவர்? அது தீர்க்க தரிசனம். தரிசனம் வேற, தீர்க்க தரிசனம் வேற. தரிசனத்தை கண்டா 6ஆம் அதிகாரம் ஏசாயா. இங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. ஏசாயா எங்க பிறப்பாருன்னு சொன்னாரு. ஆமென்.
அவருக்கு என்ன பெயர்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்றார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும், தோள் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். 5 பேர் அவருக்கு. ஆமா, அல்லேலூயா. எத்தனை? 5 பேர் அவர் கூப்பிடுறாங்க. அதான் ஏசாயா மூலியமா தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. அவர் எல்லாம் என்னென்ன செய்வார் இந்த உலகத்தில் என்பதை ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8, 9 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 25ஆம் அதிகாரம் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். பத்தியா ஆண்டவர் ஜெயிச்சாரா இல்லையா? சொல்லுமா, ஜெயிச்சாரா இல்லையா? சிலுவையில ஜெயிச்சாரா இல்லையா? இது தீர்க்க தரிசனம். ஆமென். அவர் பிறப்பை குறித்து பேசுறாரு, அவருடைய நாமங்களை குறித்து பேசுறாரு, அவர் யாரை விழுங்குவாரோ என்பதை குறித்தும் பேசுறாரு ஏசாயா. தீர்க்க தரிசனம். வாசிங்க அந்த வசனத்தை. அவர் மரணத்தை ஜெயமாக, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். முற்றிலும் நீக்கிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரே இதை சொன்னார். அந்த ஏசாயா எழுதுறார். நெக்ஸ்ட் வசனம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இதோ இவரே நம்முடைய தேவன். இவருக்காக கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இவருக்காக தான் காத்திருந்தோம். இவரு தான் வரப்போறார். அவர் தான் மரணத்தை ஜெயிச்சாரா இல்லையா? இந்த உலகத்துல செத்தவன் எழுந்திருக்கிறானா? சிலர் அறியப்பட்டவர், அடக்கம் பண்ணப்பட்டவர், மெசையா எழுந்தார், ஜெயிச்சார், மரணத்தை ஜெயிச்சார். அவர் உயிர் எழுந்ததுனால தான் இந்த உலகம் அவரை விசுவாசிக்குது. இந்த உலகத்தை எல்லா கல்லறையும் மூடப்பட்டு இருக்கிறது, ஒரே கல்லறை மாத்திரம் திறந்து இருக்குது. அதுதான் சாட்சி. அந்த கல்லறை அதுக்காகவே வச்சிருக்கிறாங்க. அதுக்காக கர்த்தர் அப்படியே வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல அப்படியே பரிசுத்த ஸ்தல இடத்துல அப்படியே வச்சிருக்கிறாங்க இஸ்ரேல்ல. ஆமென். அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்குவார். ஆமென். அல்லேலூயா. வேதம் 40ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஏசாயா 40 28 இருந்து 29 உள்ள வசனங்களை வாசிங்க. வேதம் என்ன சொல்லப்பட்டது? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை. 40 ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28 29 வாசிங்க. பூமியின் கடாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படுவதும் இல்லை. நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்த முடியாதோ? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கையில தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சில பலப்படுத்த வார்த்தைகள்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தரிசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சில பலப்படுத்துகிற வார்த்தைகளை ஏசாயா மூலியமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1 - 3 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அதே அருமையான ஒரு வசனம் இது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1 - 3 வாசிங்க. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விளையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பத்தின் மாத்திற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பாயே. நீங்கள் எனக்கு கவனமாக செவி கொடுக்கும் நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ந்திருக்கும். ஆமென். 1 - 3 தானே? இல்ல 2 முடிஞ்சு. 2 3வது வசனத்தை வாசிங்க. செவியை சாய்த்து முதல் வசனத்தை வாசிங்க. ஓ தாகமா பாருங்க, இத கேட்டுங்க. பாருங்க, ஆண்டவருக்குள்ள தாகமா இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில கொடுக்கிற பெரிய காரியம்.
ஆமென். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி குறித்து பேசினோம். அவருடைய மனைவி தீர்க்கதரிசி என்பதை வேதத்துல பார்த்தோம். அவங்க 2 பிள்ளைகளை பத்தி நம்ம பார்த்தோம். அவங்க எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை பார்த்தோம். அவருடைய அடையாளங்கள் எப்பேற்பட்ட அடையாளங்கள் என்பதை தீர்க்கதரிசனம் மூலியமா நாம் வேதத்துல நாம் வாசித்தோம். ஆமென். அந்த 66 அதிகாரத்துல அவர் சொல்லப்பட்ட சில வார்த்தைகள், முழுமையான தரிசனங்கள், முழுமையான தீர்க்க தரிசனம் அந்த இருக்கிறது இந்த ஏசாயா தீர்க்க தரிசன. அல்ல சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்றேன். தாகம் உள்ளவர்களே, வாசிங்க. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைகளுக்கு வாருங்கள். தண்ணீர் அண்டைகளுக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் தேவ காசுக்குதோ இல்லையோ நிலத்துல வேற எதையும் உன்னை போஷிக்கிறார் கர்த்தர் சொல்றார். ஆமென். ஒன்னும் இல்லாத நேரத்துல கர்த்தர் நம்மை தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும்போது இந்த பூமி இருளா இருந்தது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த இருள்னா வெளிச்சம் இல்ல, பாவத்துல இருந்தது. ஆமென். அதனால்தான் நோவா காலத்துல ஜனங்களை கர்த்தர் அழிச்சார். ஆமென். இருள்னா வெளிச்சம்ன்றது இல்ல, பாவம். ஆமென். அதே குறித்து கூட ஏசாயா எழுதுறான் பாருங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஐசையா சாப்டர் 9 verse 2. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரனாகிய அசரியானான 9ஆம் அதிகாரம் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பாருங்க, இப்போ ஆண்டவர் சொல்றார், ஒளியை குறித்து கர்த்தர் ஏசாயா எழுதுறார். இருளா இருந்த வாழ்க்கை கர்த்தர் ஒளிமயமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அவர் சீக்கிரமா இந்த உலகத்துக்கு வர போகிறார். கையில தட்டி தேவ நாமத்தை நாம உலகம் இருந்த பாவத்துல. ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணம் பாவிகளை ரட்சிக்க, மீட்க, பரிசுத்தப்படுத்த இந்த உலகத்திற்கு வந்தார். ஏசாயா சொல்றான், இந்த இருளான உலகத்துல இருக்கிற ஜனங்கள் அவர் வரும்பொழுது வெளிச்சத்தை அவர்களுக்கு பார்ப்பார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கைகளை தட்டி தேவனை நாம் ஆண்டவரே. ஆமென். இதேதான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம், Matthew chapter 15 verse 16. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15-16 உள்ள வசனங்களை வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரம் பாருங்க. முதல்ல இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் தேவனுடைய பிரகாசம் வந்தது என்று நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15-16 உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய எப்போ ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியில பிறக்கும் பொழுது பெரிய ஒரு வெளிச்சத்தை ஜனங்கள் கண்டார்கள். மரண இருளின் திரையில் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. பாத்தியா, அது அங்க ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயுல கர்த்தர் மறுபடியும் அவர் கொடுக்கிறார் இந்த வசனத்தை. குழந்தை பிறந்த உடனே மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பிறந்தாரா? இயேசு பிறந்தாரா இல்லையா? கன்னியுடைய வயித்துல கர்த்தர் பிறந்தாரா இல்லையா? ஆமென். பிறந்தாரா இல்லையா? அவர் நம்ம எல்லா தேவைகளும் அவர் சந்திக்கிறாரா இல்லையா? இதெல்லாம் சொல்லிட்டு வர ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல நல்ல ஒரு வசனம் 1-2 இந்த வெளிச்சம் குறித்து கர்த்தர் மறுபடியும் பேசுகிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம், ஐசாயா 60 verse 1-2. இல்ல 61. கர்த்தராகிய தேவனுடைய அது இல்ல, நான் சொல்றத வாசிக்கணும். 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எப்போ ஆண்டவர் வந்து
இந்த பூமியில பிறந்தாரோ அப்பொழுது என்ன வந்துச்சான்? ஒளி. இருள் போயிடுச்சு. ஒளி வந்தது. பாவம் இருளெல்லாம் போயிடுச்சு. பாவத்துல வாழ்ந்த இருளெல்லாம் தேவன் வந்த பிறகு எல்லா பாவங்களை கழுவி கர்த்தர் நம்மை ஒளிமயமாக மாற்றினார். நம்மை பிரகாசப்படி கர்த்தர் செய்தார். 700 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் கர்த்தர் ஒருத்தர் வர போறாரு. இந்த பூமி இருண்ட நிலையில் இருக்குது, பாவத்தில் இருக்கிறது. இந்த பூமியை அவர் மரணத்தில் ஜெயித்து ஆமென் ஒரு பிரகாசிக்குள்ள ஒளியாய் கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். அந்த வசனம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5:16, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 உள்ள வசனங்களை வாசிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியும், இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒளி அவர்தான். ஆமென். இருளா இருந்த வாழ்க்கைய அவர் பிறந்தது நிமித்தம். ஏன்னா பிறந்தவன சொல்லுது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15-14, இருந்த உலகம் பாவத்துல கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை ஜனங்கள் மத்தியில உதிக்க செய்தார். ஆமென். இன்னொரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. அது இப்ப சில இடங்கள்லாம் நடந்தது. அரேபிய கண்ட்ரிலாம் நடக்குது. நிறைய பேரெல்லாம் வீட்டுல நாய்க்கு தான் வச்சுன்னு இருப்பாங்க இல்லையா, பூனை வச்சுன்னு இருப்பாங்க. ஆமென். இப்ப சிங்கம், கரடி, சிங்கம், புலியெல்லாம் அரேபிய தேசத்துல பாத்தீங்கன்னா சேட்டுக்கு வீட்டுல இருக்குது. பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்களா? ராஜா வீட்டுல எல்லாம் என்ன இருக்குது உள்ள? துபாயில. அட்ரஸ் சொன்னா கொஞ்சம் நான் போய் பார்த்துட்டு வரேன். ராஜா வீட்டுல என்ன இருக்குது? இப்போ லயன் எல்லாம் ஓடுறாங்க, ஓடிடுறாங்க, பிடிக்கிறாங்களா இல்லையா? அதான் இல்லையா? இந்த தீர்க்கதரிசன வசனத்தை அவர் எழுதிட்டார். அப்பவே ஏசாயா பத்தி தான் பேசுகிறேன். ஏசாயா தேவனை பத்தி பேசுகிறேன். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8, 9 பாருங்க. அவர் வரும்போது, மறுபடியும் வரும்போது என்னெல்லாம் நடக்கும் பாருங்க. சிங்கம், புலியெல்லாம் கறி சாப்பிடாதான், என்ன சாப்பிடுமா? புல்லு சாப்பிடும். பாருங்க, நீங்க பாத்தீங்கல்ல துபாயில ஒண்ணு இந்தியாவிலாம் வரல. ஏன்னா இந்தியாவில் நாயை வச்சு ஓடுறதே பெரிய கஷ்டமாகுது. தெருவில் நடக்க முடியல, வீட்டுல நடக்க முடியல. வீட்டுல நாயை வச்சிருக்கிறாங்க. எங்கம்மா போற? நாய் கடிச்சு ஊசி போட போயிருக்கிறேன். எதுக்கு இது 3வது ஊசி? எதுக்கு ஏன் நாயை வச்சுன்னு? நாயை வைக்க கூடாதுமா வீட்டுக்குள்ள, அது அசுத்தமா. அது அப்படி நான் சொல்றேன், வேதம் சொல்லுது. அது அசுத்தம் தான் ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு. ஏன்னா பரிசுத்தம் தான் அவங்களுக்கு விருப்பம் இல்லை இல்ல. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா புது சோஃபா செட் போட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அந்த வீட்டுக்கு போனா ஒரு முடியை தேர்த்து உக்காந்துக்கணும். அப்பதே பல்லவத்துல இடம் இல்லட்டாங்க. நான் வீட்டுல எங்க இடம் இல்லை. அதான் நான் சொன்னேன், பைபிள் தான் சொன்னேன். எல்லாம் பைபிள் பத்தி தான் சொல்லுது. நான் எதனா கதை சொன்னேன். இப்ப என்னன்னா இவ்வளவு நாள் நான் கதை சொல்ல மாட்டேன். இல்ல இல்ல, இது பைபிள் சொல்லுது, நீ ஏதோ வேற சொல்லுங்க. நான் சொன்னேன் இல்லையே, அத வசனத்தை தான் நான் சொல்லுங்கிறேன். என்ன சொன்னாரு பாருங்க, கடைசி நாட்களில ஆண்டவர் வரும்போது அருமையான வசனம் இது. அதுதான் உதாரணத்தை நான் சொல்றேன். அநேக வெளிநாட்டுல, அதான் முஸ்லீமா இஸ்லாமிய கண்ட்ரிங்கள அந்த ஷேக்குங்கெல்லாம் வச்சிருப்போம். ஆயில் டேங்க் இருக்கு ஒருத்தருக்கு என்ன வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம எப்படிலாம் எப்படி இப்போ நம்ம இங்கெல்லாம் எப்படி பொட்டி கடை வச்சிருக்கிறோம் இல்லையா, முறுக்கு கடை, துணி கடை இருக்குதா இல்லையா? இங்க யாரும் பிசினஸ் இருக்கிறீங்களா? அடுத்த வருஷம் துணி கடைலாம் போடுங்க, முறுக்கடை, அந்த கடை. அதே மாதிரி துபாயெல்லாம் வந்து ஒரு பாஸ்டர் சொன்னார், அங்கெல்லாம் ஆயில்ங்களா எல்லாம் ஒருத்தர் ஒரு டேங்க் வச்சுருப்பாங்களா. காலைல போவாங்கன்னா எண்ணெய் எடுப்பாங்களா, விற்குவாங்களா, வீட்டுக்கு வந்துடுவாங்க. நம்ம என்ன பண்றோம்? நம்ம வீட்டுக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்ம கடைக்கு போறோம், எண்ணெய் வாங்கிட்டு நம்ம சாப்பிடுறோம். அவன் எண்ணெயே செய்யறான். அவன் அதான் தேவன் சொன்னார், பாலும் தேசம் செழிப்பான ஒரு அதுக்குதான். ஆமா, அந்த ஊருக்கு தான் செழிப்பா ஆர்டர் வச்சார். எண்ணெய் அங்கதான் வச்சார். 50 ரூபாய் ஒரு லிட்டர், 50 பைசா ஆகும். வரார் ஒருத்தர் பேச போறார், 3வது வாரத்தில் துபாய் பத்தி பேச போறார். 50 rupees பைசால சொல்றார். பெட்ரோல் எல்லாம் அந்த மாதிரி இருக்குதாங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த 11ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க.
ஏத்துட்டீங்களா? 5, 6, 7, 8. நீதி அவருக்கு ம். அரைக்கட்டும், ம். சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாய் இருக்கும். ஆ. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும். பாருங்க, ஓனாய் பாருங்க, லிசன் பண்ணுங்க, என்ன லிசன் பண்ணுங்க இல்லையா? இப்ப பாருங்க இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த கடைசி நாட்களில என்ன நடக்கும், எப்படி இருக்கும், இருக்கிற மிருகங்கள்லாம் எப்படி நம்ம கிட்ட பழகும், எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு இருக்கிறார். வாசிங்க 5ஆம் அதிகாரத்துல இருந்து 9 நான் முடிக்கிறேன். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாய் இருக்கும். ம். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும். ஆட்டுக்குட்டியோடு தங்கும். புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும். புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும். ஆட்டுக்குட்டியும் பாலசிங்கமும் ஆ. காளையும் ஒருமித்திருக்கும். ஆடு சிங்கம் ஒண்ணமே இருக்குமா? ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். ஒரு சிறு பிள்ளை நாளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும். பசுவும் கரடியும் கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும். ஆ. சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். வைக்கோல் புல்லு சாப்பிடுமா இன்னும் கொஞ்ச நாள்ல. ஏன்னா இப்பெல்லாம் கறியை கிடைக்கிறது மனுஷனுக்கு கிடைக்கிறதே கஷ்டம். ஆனா என்ன பண்ண, சிங்கம் புல்லுங்களை சாப்பிட தொடங்கிடுமா. வாசிங்க. பால் குடிக்கிற குழந்தை ஆ. வீரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். விளையாடும். பால் மறந்த பிள்ளை ஆ. கட்டுவீரின் குச்சில தன் கையை வைக்கும். ஆ. என் பரிசுத்த பர்வதம் என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்பவர் யாரும் இல்லை. தீங்கு செய்வாரும் இல்லை. இல்லை கேடு செய்வாரும் இல்லை. கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பாருங்க, சிங்கம் புலியெல்லாம் கறி சாப்பிடாதான், என்ன சாப்பிடுமா? புல்லு சாப்பிடுமா. வீட்லயே படுத்துக்குமா. குழந்தைங்க எல்லாம் புத்துல கை விடுவாங்களாம். எந்த புத்துல? பாம்பு புத்துல கை விடுவாங்களாம். கை எடுத்து விளையாடுவாங்களாம். ஆமே சொல்லுங்க. ஆமே. நான் சொல்ல வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. கடைசியா ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4-6 உள்ள வசனங்களை வாசித்துவிட்டு நாம் ஜெபிப்போம். மனம் திரும்புகிறவர்களை பார்த்து பாரு, ஏசாயா மனம் பதறுகிறவர்களை பார்த்து இருங்க. ஏசாயா 35 தானே? 35 4-6 முடிச்சிருங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாது இருங்கள். நீங்கள் பயப்படாதிருங்கள். திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். உங்கள் தேவன் உங்களுக்கு பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிகளின் செவிகள் திரண்டு போம். செவிகள் திரண்டு போம். அப்பொழுது மூடன் மானை போல் துள்ளி குதிப்பான். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான். ஊமையின் நாவு கம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடும் வெயிலில ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடமாக்கும். வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும் வலு சர்ப்பங்கள் காப்பரித்து கிடக்கும் இடங்களிலே புல்லும் பொறுக்கையுமே நாணலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதைகான போதும். 4-6 போதும். மறுபடியும் வாசித்து நாம் ஜெபிக்கிறோம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார் என்று உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடனின் கண்கள் திறக்கப்படும். செவிடனின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது மூடவன் மானை போல் குதிப்பார். ஊமையின் நாவும் கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் வெயிலிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அல்லேலூயா. வருவார். இப்பேற்பட்ட காரியங்களை அவர் செய்வார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா ஏசாயா எழுதின வார்த்தைகளை இந்த நாளிலே சிறிய வார்த்தைகளை நாம் தியானித்தோம். ஆமென். அவரை குறித்து, அவர் மனைவியை குறித்து, அவருடைய பிள்ளைகளை குறித்து, அவர் சாட்சியாய் மரித்தது. ஆமென். அவரோடு தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தைகளை வேதத்தின் மூலியமாய் நாம் தியானித்தோம். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், பயப்படாதேன்னு எத்தனையோ வார்த்தைகள் ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாய், இந்த வார்த்தையின் மூலியமாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார்.
அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே அப்பா தெரிந்து கொள்ளப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசி குறித்து தியானிக்கும்படி பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளிலே எங்களை ஒரு மனதாய் இணைத்தீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் மூலியமாய் தரிசனங்கள் இந்த நாளிலே நிறைவேறிக் கொண்டிருப்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்ப அதன்படி நாங்கள் நடக்க எங்களை தொடர்ந்து நடத்தும்படிக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.